வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கோவில் விவகாரத்தை விட்டுக் கொடுத்த கோலாலம்பூர் மாநகர மன்றம் பலூன் வியாபாரியின் விவகாரத்தில் விட்டுக் கொடுக்காதது ஏன்? பர்லீஸ் முஃப்தி கேள்வி. கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கை கையாண்ட கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL ஒரு சாமானிய பலூன் வியாபாரியின் விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காதது ஏன் என பர்லீஸ் முஃப்தி முகமது அஸ்ரி ஜைனுல் கேள்வி எழுப்பினார். இந்த இரண்டு விவகாரங்களிலும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருக்காமல் வெவ்வேறான நிலைப்பாட்டை DBKL கொண்டிருப்பது எப்படி என்று முஃப்தி அஸ்ரி ஜைனுல் வினவினார். அங்கே விட்டுக் கொடுக்க முடியும், இங்கே விட்டுக் கொடுக்க முடியாது. இதுதான் நாட்டின் தலைநகரான கோலாலம்பூருக்கு தலைமை ஏற்றுள்ள DBKL-இன் நிலைப்பாடா என்று அந்த முஃப்தி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்ட அமலாக்கங்கள் என்றால் ஒரே நிலைப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர இரண்டு வெவ்வேறு நிலைப்பாட்டை கொண்டிருக்க கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் ஜலான் தங்கு அப்துல் ரஹ்மான் பகுதியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் பலூன் விற்பது சட்டவிரோதம் என்றால் கோவில் விவகாரத்தில் DBKL நடந்து கொண்ட முறையை என்னவென்று கூறுவது என்று அவர் வினவினார். எனினும் தனது வாதத்தில் அந்த முஃப்தி கோவில் பெயரை சொல்லவில்லை என்றாலும் அவர் அங்கே என்று கூறி வியாக்கியானம் செய்வது கோவில் விவகாரத்தை சுட்டுவது வெள்ளிடை மலையாகும். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பினாங்கில் உணரப்பட்ட போதிலும் மாநிலத்தின் நில அடையாளத்தை தாங்கியுள்ள பினாங்கு பாலம் மற்றும் கோம்தார் கட்டிடம் போன்றவை 7 ரிக்டர் அளவு வரை தாங்க வல்லதாகும் என்று மாநில முதலமைச்சர் சவ் கொன் யாவ் தெரிவித்துள்ளார். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பினாங்கு கோம்தார் கட்டடம் மற்றும் பினாங்கு பாலத்தின் கட்டட அமைப்பு முறையை பாதிக்கவில்லை. அதேவேளையில் பினாங்கு பாலமும் கோம்தார் கட்டடமும் கட்டப்படுவதற்கு முன்னதாகவே நிலநடுக்கத்தின் இடரை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற தன்மையில் கட்டட அமைப்பு முறை வடிவமைக்கப்பட்டதாக சவ் கொன் யாவ் குறிப்பிட்டார். இரு கட்டட அமைப்பு முறையும் 80ஆம் ஆண்டுகளிலேயே நிலநடுக்கத்தை கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் தொகுதி அளவிலான தேர்தல் மற்றும் மே மாதம் நடைபெறவிருக்கும் உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தல் ஆகியவற்றில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவிக்கும் நிகழ்வு வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களின் பெயர்கள் நேற்று அறிவிப்பதாக இருந்தாலும் வேட்பாளர்கள் தொடர்பில் இன்னமும் புகார்கள் பெறப்பட்டு வருவதால் 3 நாள் கழித்து வேட்பாளர்களின் பெயர்களை அறிவிப்பதென முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக PKR தேர்தல் நடவடிக்கை குழு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வேட்பாளர்கள் பெயர்களின் இறுதி பட்டியல் மார்ச் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. மலாக்கா செங்கில் உள்ள ஒரு பங்சாபூரி வீடமைப்பு பகுதியின் 4வது மாடியில் இருந்து குடும்பமாது ஒருவர் கீழே விழுந்து படுகாயத்திற்கு ஆளான சம்பவத்திற்கு காரணமானவர் என்று நம்பப்படும் அந்த மாதுவின் கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 33 வயதுடைய அந்த நபர் இன்று மதியம் 12:30 மணியளவில் மலாக்கா பத்தாங் போலீஸ் நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக மலாக்கா தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் கிறிஸ்டோபர் பத்தேட் தெரிவித்தார். தாங்கள் தங்கியிருக்கும் வீட்டிற்கு 3 மாத வாடகை, தண்ணீர் மற்றும் மின்சார கட்டணம் ஆகியவை செலுத்தப்படாமல் நிலுவையில் இருப்பது தொடர்பில் மனைவிக்கும் கணவருக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதமே அந்த மாது 4வது மாடியில் இருந்து கீழே விழுவதற்கு மூல காரணம் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கிறிஸ்டோபர் பத்தேட் குறிப்பிட்டார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த நபரை 6 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற ஆணையை போலீசார் பெற்றுள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு பலர் தங்கள் கிராமங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வேளையில் நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் காரணமாக 13 மணி நேரமாகியும் இன்னும் கிராமத்தை சென்றடைய முடியவில்லை என்று வாகன ஓட்டிகள் பலர் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர். கொலத்ரங்கானூர் டோல் சாவடியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. ஹரிராயாவை ஒட்டி வழங்கப்பட்ட 50 விழுக்காடு டோல் கட்டண தள்ளுபடி சலுகை இன்றிரவு 11:59 மணிக்கு முடிவடைகிறது.
அந்த நேரத்திற்கு முன்னதாகவே டோல் சாவடியை அடைந்துவிட முடியுமா என பலர் ஏக்க பெருமூச்சுடன் காத்திருப்பதை காண முடிந்தது. கோலாலம்பூரில் இருந்து காலையில் தொடங்கிய தங்கள் வாகன பயணம் 13 மணி நேரம் கடந்தும் இன்னும் கிராமத்தை அடைய முடியாத அளவிற்கு வாகன போக்குவரத்து நிலைகுத்தி இருப்பதாக பலர் தங்கள் ஆற்றாமையை வெளிப்படுத்தினர். மலேசியாவில் வேலை செய்து வருகின்ற இந்தோனேசியர்கள் பலர் தங்கள் குடும்பத்தினருடன் அரிராயாவை கொண்டாடுவதற்காக இன்று தாயகம் திரும்பத் தொடங்கியுள்ளனர். ஜொஹூர் பாரு ஸ்தூலாங் அனைத்துலக படகு துறையில் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் இந்தோனேசியர்கள் காலையில் பெரிய அளவில் திரண்டனர். இதனால் கூட்ட நெரிசல் கடுமையானது. இந்தோனேசியா ரியாவ் தீவில் உள்ள தஞ்சோங் பினாங் மற்றும் பின்தான் தீவு ஆகிய ஊர்களுக்கு செல்வதற்கு ஃபேரி சேவைக்கான டிக்கெட்டுகளை பெறுவதில் நீண்ட வரிசையில் இந்தோனேசியர்கள் காத்திருந்தனர். ஓர் இந்தோனேசியரான 40 வயதான முகமது யூசுப் மோஸ்மான் கூறுகையில், தானும் தனது மனைவியும் தங்கள் 4 குழந்தைகளும் ஒரு வார காலமாக ஹரிராயா கொண்டாட்டத்திற்காக சொந்த ஊரான தஞ்சோங் பினாங்கிற்கு திரும்புவதில் மிக உற்சாகமாக இருப்பதாக கூறினார். ஜொஹூரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக லாரி ஓட்டுநராக வேலை செய்து வரும் யூசுப் மோஸ்மான் ஆன்லைன் முன்பதிவு டிக்கெட்டுகள் ஏற்கனவே விற்று தீர்ந்துவிட்டதால் முகப்பிடத்தில் டிக்கெட்டுகளை வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டார். டிக்கெட்டுகளை வாங்குவதற்கு காலையில் இருந்து காத்திருந்ததாகவும் அதிர்ஷ்டவசமாக பயண டிக்கெட் கிடைத்துவிட்டதாகவும் பர்னாமாவுக்கு அளித்த பேட்டியில் மகிழ்ச்சி பொங்க யூசுப் ஒஸ்மான் குறிப்பிட்டார். கோலாலம்பூரில் ஒரு பலூன் வியாபாரியின் விவகாரத்தை கூட சுமூகமான முறையில் கையாள முடியாத நிலையில் இருக்கும் கோலாலம்பூர் மாநகர மன்றத்தின் அமலாக்க தரப்பினரின் இயலாமைக்கு தார்மீக பொறுப்பேற்று கூட்டரசு பிரதேசத்திற்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபாவும் கோலாலம்பூர் மாநகர மன்ற தலைவரான டாக்டர் மைமுனா முகமது ஷரீஃபும் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நடமாடும் இடத்தில் சட்டவிரோதமாக அந்த பலூன் வியாபாரி பலூன்களை விற்றாலும் கூட அவரை அங்கிருந்து அகற்றுவதில் உரிய அணுகுமுறை இருக்கிறது. ஆனால் சமூக வலைதளங்களில் அனைவரும் எள்ளி நகையாடும் அதே வேளையில் தங்களின் கண்டனத்தை பதிவு செய்யும் அளவிற்கு அமலாக்க அதிகாரிகள் முரட்டுத்தனத்தையும் பலவந்தத்தையும் கடைபிடித்திருப்பது எரிச்சலை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று புத்ரா எனப்படும் பார்த்தி பிரி பூமி பிரகாசா மலேசியா கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஷருல்ஃபி ஷரீப் தெரிவித்துள்ளார். அந்த பலூன் வியாபாரியை தரதரவென்று இழுத்துச் சென்று அவரை அலேக்காக தூக்கி எறியும் காட்சியானது கூட்டரசு பிரதேச நிர்வாக தலைமைத்துவத்தையும் அதன் மனித நேய தன்மையையும் கேள்வி எழுப்புவதாக உள்ளது என்று ஷருல்ஃபி ஷரீப் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் ஜலான் இப்போ சவுக்கிட்டில் நிகழ்ந்த தீ விபத்தில் 7 கடைகள் அழிந்தன. 7 உணவகங்களும் அடுப்பு சாமான்கள் விற்பனை செய்யும் ஒரு கடையும் அழிந்தது. இச்சம்பவம் இன்று பிற்பகல் 1:35 மணியளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சந்தூல், ஹங்துவா மற்றும் திதிவங்சா ஆகிய நிலையங்களைச் சேர்ந்த 35 வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு செயலாக்க நடவடிக்கை மையம் தெரிவித்தது. கொழுந்துவிட்டு எரிந்த தீ மற்ற கடைகளுக்கு பரவாமல் தடுக்க வீரர்கள் முழு வீச்சில் தீயை எதிர்த்து போராடியதில் பிற்பகல் 2:50 மணிக்கு முழுமையாக அணைக்கப்பட்டதாக அந்த மையம் தெரிவித்தது. தீ ஏற்பட்டதற்கான காரணங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன. மியான்மர் நாட்டில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத நிலநடுக்கத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் பேரிடர் நிகழ்ந்த பகுதியில் மனிதாபிமான உதவிகள் வழங்குவதற்கு மலேசிய பொது தற்காப்பு படையான APM தயாராக இருப்பதாக அதன் தலைமை ஆணையர் டத்தோ அமினுர் ரஹீம் முகமது தெரிவித்துள்ளார். இடிந்து விழுந்து கிடக்கும் கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களை மீட்பது தொடர்பில் தாங்கள் கொண்டுள்ள பேரிடர் நிர்வாக அனுபவத்தையும் நிபுணத்துவத்தையும் அந்நாட்டிற்கு வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். மியான்மருக்கு பயணமாகுவதற்கு APM எல்லா நிலைகளிலும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட டத்தோ அமினுர் ரஹீம், இதில் மீட்பு நடவடிக்கை மட்டுமின்றி மருத்துவ உதவிகள் வழங்குவதும் அடங்கும் என்றார். இப்போ லெபுஹ் பெர்ச்சாம் திமோர் புசாட் பண்டாபாரு பெர்ச்சாம் என்ற இடத்தில் கால்வாயில் ஆடவர் ஒருவரின் சடலம் சிக்கி கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:50 மணியளவில் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பேரா மாநில உதவி இயக்குநர் சபரோட் ஜீனூர் அஹ்மத் தெரிவித்தார்.
அந்த ஆடவரின் உடலில் சுகாதார அமைச்சு பணியாளர்கள் நடத்திய சோதனையில் அவர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. விசாரணைக்கு ஏதுவாக சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த வியாழக்கிழமை மலாக்கா சேங்கில் முதியவர் ஒருவர் மயங்கி கீழே விழும் அளவிற்கு அவரை தலைக்கவசத்தால் கண்மூடித்தனமாக அடித்ததாக சந்தேகிக்கப்படும் இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமான் சேங் உத்தாமா சாலை சந்திப்பில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து 27 வயது சந்தேக பேர்வழி அடையாளம் காணப்பட்டதாக மலாக்கத்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் கிறிஸ்டோபர் பத்திட் தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமையன்று வாகனத்தை செலுத்தும் போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று கிறிஸ்டோபர் பத்திட் குறிப்பிட்டார். தாக்குதலுக்கு ஆளான முதியவர் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்து இச்சம்பவம் குறித்து விளக்கமளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் 324 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக கிறிஸ்டோபர் பத்தேட் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.